மொக்க படம் ப்ரோ. தக் லைஃப்ன்றது தக்கும் இல்ல, லைஃபும் இல்ல, ரொம்ப மொக்கையாகுது. எதுக்கு மணிரத்னம் சூஸ் பண்ணாரு தெரியல கமல். அவர் ப்ரொடக்ஷன்ல இந்த படத்துல காசை கொட்டி அதை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டென்ட் எல்லாம் கதையே இல்ல ப்ரோ. ஆதி காலத்து கதை ப்ரோ. இது நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. சிம்பு கமல் ரவுடி, சிம்பு வளர்றாரு, ரவுடியா வளர்றாரு. சிம்புக்கு சந்தேகம் வருது, கமலுக்கு சிம்புக்கு சந்தேகம் வருது உள்ளுக்குள்ள. சிம்பு வந்து சாரி கமலை வந்து சிம்பு வந்து போட்டு தரலாம் மாதிரி சீன் வருது. லாஸ்ட்ல கமல் சாவாம தப்பிச்சு, விவேகம் மாதிரி தலை மாதிரி தப்பிச்சு, லாஸ்ட்ல வந்து சிம்புவை போட்டு தரல கதை. இது நீங்க வந்து படம் ஹிஸ்டரியை தட்டினீங்கன்னா எத்தனை படம் வரும் சொல்லுங்க பாலாம். ஏகப்பட்ட படம் வரும். இது ஆதி காலத்து கதை. பழைய அதான் சொன்னேன், அவரு புத்திய காமிச்சார் மணிரத்னம் புத்திய. பழைய கதை ப்ரோ. நானே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது ட்ரெய்லர்ல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நான் ட்ரெய்லர் தெரிஞ்சு படம் நல்லா தான் போகணும். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ட்ரெய்லர் சும்மா லைட்டா காமிச்சு படத்துல வெயிட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்தியன் 2 ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் கமலுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பா சீன்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தா, கமலை வந்து மொக்க பண்ணி வச்சுக்கிறானுங்க. கமலை ரொமான்டிக்கா வச்சு காமெடி பீஸ் மாதிரி நச்சு வச்சுக்கிறாங்க. ஏதாவது வடிவேலு மாதிரி நச்சுக்கிறாரு கமலுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹீரோ மாதிரி நடிகல ஒரு காமெடி மாதிரி நச்சுக்கிறாரு. நிறைய பேர் சிச்சுன்னு கமலை பார்த்து. சிம்புவை பார்த்தா பூசம் ஆகுது. சிம்பு படம் தான். ஆனா நீங்க ஏன் சிம்பு சாவச்சிங்க? சரி, சிம்புவை மாசா காட்டினீங்க, சிம்பு ஏன் சாவச்சிங்க? அது மிகப்பெரிய அடி படத்துக்கு. அது மிகப்பெரிய அடி. சிம்பு நீங்க வந்து லாஸ்ட்ல உயிரோட வச்சு கூஸ் பம்ஸா முடிச்சிருந்தீங்கன்னாலாச்சு தக் லைஃப்னு சொல்லலாம். சிம்புவை சாவச்சிங்கன்னா அது தக் லைஃப் சொல்லுங்க பாலாம். சமகாண்டில் இருக்கிறாரு. சிம்பு ஃபேன்ஸ்லாம் காண்டை சாணி அடிச்சுட்டு போவாங்க போஸ்டர் மேல. அந்த மாதிரி மணிரத்னத்தை தான் கமல் சரியா பயன்படுத்த சொல்லுவேன். நீங்க மணிரத்னத்தை அப்படியே கைட்டு விட்டுலாம். அதாவது அவர் தான் நினைச்சிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா வெயிட் ஆகணும் சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த ஒரு சீனு கொஞ்சம் எமோஷன்ல அதெல்லாம் நல்லா இருக்குது. பட் கதையே இல்லாதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி கொஸ்டின் வந்து ஓல்டு சாரி வயசானவர்னு காட்டாரு. அப்படி எப்படி போட்டிருக்கோம், வயசானவன் காட்டாரு. அவர் புதிய காட்டாரு. கர்நாடகால இது பார்த்தா வெடி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து டல்லாகுது. அவங்களாம் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு போய் நம்ம போராட்டம் பண்ணோமோ என்னது அவங்க ஃபீலிங்கும் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஏன்னா வந்து கமலுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து பெருசா ஓடாது. நம்ம வந்து ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி லாங்குவேஜ் வச்சு கொஞ்சம் தமிழ் மக்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கவும் தான் அது என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்போ ஓரளவுக்கு ஆடியன்ஸ் ஆச்சு படத்தை தாக்க முடியலாம். இல்லைன்னா வந்து சுத்தமா வேஸ்ட் தான் சொல்லுவேன் ப்ரோ. நான் சொல்றேன், படம் வந்து நீங்க நல்லா எடுத்தீங்களா, கான்ஃபிடன்ஸா உங்க படம் நல்லா கான்ஃபிடன்ஸா இருக்குதா, அது ஆடியன்ஸ் ரீச் ஆகும் நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க. எல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்றது பெஸ்ட். அது ஒர்த் இல்லை. த்ரிஷாவை படத்துல யூஸ் பண்ணல, கமல் தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா த்ரிஷா ஒரு சின்ன வீடு, ஓகேவா. எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ 2 நாள்லாம் செய்வார் கமல். அந்த மாதிரி செஞ்சு த்ரிஷா விட்டுறாங்க. கமல் செஞ்சது பார்த்தா சிம்புவும் செய்வார். சிம்பு வந்து கமல் செஞ்சதுக்கு அப்புறம் த்ரிஷா யூஸ் பண்ணுவாரு. ஆனா இதுல என்ன டிஃபரெண்ட்னா, கமல் வந்து சின்ன வீடா வச்சிருப்பாரு, சிம்பு வந்து உண்மையா லவ் பண்ணி திச்சா விடணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த மாதிரி உண்மையா லவ் பண்ணவங்க என்ன பண்ணீங்க, சாவ வச்சிட்டீங்க. அதனால வந்து தப்பு வந்து டேரக்டர் மாதிரி சொல்லுவேன். உண்மையா லவ் பண்ணவங்கள வாய வைங்க. ஏன்னா அப்பதான் அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். கமல் வந்து சின்ன வீடு சொன்ன அவரு போய் சாவடிக்காம கடைசி வரைக்கும் வச்சுக்கிறீங்க. உண்மையா லவ் பண்ண சாவச்சதுனால நம்மளுக்கு அந்த லவ் பண்ண ஃபீலிங்கோட போயிடுச்சு பத்தல. வேஸ்ட் ப்ரோ. அசோசெல்லாம் அது அவன் அந்த ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாம் போடாமே இல்லை கேரக்டர். சுத்த வேஸ்ட் அந்த கேரக்டர்லாம். எதுக்கு போடான்னு தெரியல. ஒட்டவே இல்லை. ஃபீலிங் தங்கச்சியா போட்டுக்கிறாங்க ஐஸ்வர்யா லட்சுமியை. ஒட்டவே இல்லை அந்த சீன்லாம். லாஸ்ட்ல சிம்பு சாவும் ஸ்டார்டிங்ல காட்ட தங்கச்சியை குட்டி பாப்பாவை காட்டும். அதை வந்து சிம்பு சாவும் தங்கச்சி நான் தான் சொல்லி சாவதெல்லாம் தேவையில்லாத கட்ட மாதிரி இருக்கு. ஏஆர்ரஹ்மான் தேன் நிறம் பத்தல, கண்ணாமூச்சி ஆடுறாரு ஏஆர்ரஹ்மான். ஐஸ் பாய் ஆடுறாரு படத்துல. எங்கடா ஏஆர்ரஹ்மான். நான் எதிர்பார்த்த வந்து ஒரு பாட்டு, என்ன பாட்டு, விண்வெளி நாயன் பாட்டு. அந்த பாட்டை தூக்கி கட்சியில ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே போடுறாங்க. அது எதுக்கு? அந்த போட்டா என்ன போறேன்னா சொய் போட்டாங்க, பாட்டிலே சொய் போட்டாங்க. ஏஆர்ரஹ்மான் மிஸ்ஸிங் இந்த படத்துல. சில பேர் தூக்கம் வராம இருக்கும்ல, அவங்க வந்து குவார்டர் அடிக்குது போதெல்லாம் இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் தூக்கம் இழுத்துன்னு வரும். அதுவும் கமல் பேசும்போதெல்லாம் நல்லா சொக்கின்னு போகும். நல்லா கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து பார்த்தேன். ஸோ தூக்கம் வராத ஆடியன்ஸ் வந்து தூக்கம் வரணுறதுக்காக பார்க்கலாம் அந்த படத்தை. ஆக்சுவலி வந்து தக் லைஃப் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். டோட்டலாக ஒரு ஏதோ ஒரு படத்தில் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டைலாக் ஓரியன்டாக நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் கனெக்ட் ஆகலை. ஒரே ஒரு டைலாக் தான், இனிமேல் நான் தான் சக்திவேல் ராயன், அந்த ஒரு சிம்புவோட டைலாக்கு, சாங்ஸு அந்த மாதிரி தான் போதே தவிர கிளைமேக்ஸில் வந்து உண்மையிலே மணிரத்னம் சார் மேலே செம்ம கோவத்தில் இருக்கும். அழுகை வந்துற எந்த அளவுக்கு அழ வச்சாரோ அந்த அளவுக்கு கோபம் பயங்கரமாக வருது. ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ரெண்டாவது, அந்த படத்தில் விண்வெளி நாயகன் சாங் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். அதை வந்து கடைசியாக வீட்டுக்கு படம்லாம் முடிஞ்சு டைட்டில் கார்டெலாம் ஓடிட்டு இருக்கு, வெளியே வரும், அப்போ போய் விண்வெளி நாயகன் பாட்டு போடுறாங்க. என்னது இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்டிஆரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக் படம்னு சொல்லலாம். படம் கமலஹாசன் படம் தான், ஆனால் ஹீரோ எஸ்டிஆர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து 2 பேரோட ஃபைட் சீன் வேறு லெவலுங்க. டெக்னிக்கலாக ஹாலிவுட் லெவலில் இருக்குது.
உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் நம்ம ஒரு கனெக்டிவிட்டியில் கொண்டு வரோம்ல. ஏன்னா நாயகன் 2ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாயகனில் நம்ம ரொம்ப ரசிச்சது வந்து டைலாக் ஓரியன்டான சென்டிமெண்ட்டு. அந்த ஒரு சென்டிமெண்ட் இதில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதாவது நல்லவனா கெட்டவனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு படத்துல. பாதி நல்லவனாவும் இருப்பாரு, பாதி கெட்டவனாவும் இருப்பாரு. அந்த மாதிரி போகும். அந்த ஒரு இது நல்லா இருக்கு. எல்லாருக்குமே நிறைய கேரக்டர் உள்ள இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மலையாள ஹீரோலாம் அவ்வளோ ஒரு ஒரு செம்ம இது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா 4 கேரக்டர்ல முடிச்ச மாதிரி முடிச்சிருக்காங்க. அசோக் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட்டத்தையே எதுக்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. அவர் எப்படி காட்டணும், எந்த லெவல்ல காட்டணும், எந்த மாதிரி அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அது எதுவுமே இல்லைங்க. வெறும் 4 சீனுக்கு தான் வர மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லா கேரக்டருக்குமே வெறும் 4 சீன் கொடுத்தா அது மனசுல பதியுமான்னு கேட்டா பதியல அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் த்ரிஷாவோட இது வந்து உண்மையிலே ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. பயங்கர அழகா இருக்காங்க த்ரிஷா. ஆனா வந்து ஒரு கேரக்டரா பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், இந்த படத்துல இவ்வளவு பெரிய கேரக்டர்னா அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டா வந்தாங்களான்னு கேட்டா எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. படம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தானா, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நிறைய லேக், ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே, ஈஸிலி ஜட்ஜபிளான சீன்ஸ், அடுத்த சீன்ஸ் ஈஸிலி ப்ரெடிக்டபிள். ஸோ வா ஃபேக்டர்னு ஒன்றுமே இல்லை படத்தில். எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம், எக்ஸைட்டிங் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு மூவி தான் இது. 2 பேரும் கிளாஷ் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆமாம், இல்லை ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் கமலோட எஸ்டிஆருக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் வந்து 2 பேருக்கு அந்த தீனி வந்து ஒழுங்காக மணிரத்னம் போடல. ஓகேவா? இல்லைண்ணா 2 பேருமே ஈக்குவலாக தானே இருக்காங்க. ஆனால் வந்து எஸ்டிஆர் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக அப்டேட்டடாக தெரியுறாரு. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக ஈடுபடலை, அவ்வளோதான். மணிரத்னம் ஆமாண்ணா, இது எஸ்டிஆர் படமும் இல்லை, கமல் படமும் இல்லை. மணிரத்னம் அவருக்கு உண்டான பாணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அது எனக்கு ஒர்க் ஆகலை. கண்டிப்பாக அந்த 50% கூட எனக்கு ஒர்க் ஆகலை. ரொம்ப லேக்காக தான் ஃபீல் பண்ணேன் உட்காரும் போது. அங்கே இங்கே எல்லாருமே ரொம்ப தேட்டரே ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. FDFSலாம் எப்படி இருக்கும், எல்லாம் கத்திக்கிட்டே எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பானு, எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்லாம் எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதான் இதுலேருந்தே தெரியும் படம் எப்படி இருக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் உண்மையை தானே சொல்லணும், எனக்கு என்ன தோணுது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது மோர் தென் எனஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கு, வேர்ல்டு சினிமாவெல்லாம் பார்த்தவங்களுக்கு இது ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஃப்ளாட்டான மூவியாக தான் தெரியும். த்ரிஷா வந்து அது அது அவங்கள அந்த சீன்ஸ் வர எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டாலுமே அந்த படத்தை வந்து ஒரு விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அது தேவையில்லாத ஒரு ஆணின்றதான் நான் சொல்லுவேன். அது எந்த அளவுக்கும் அந்த கதைக்கு தேவையா உயிரோட்டமாகவே இல்லை. அது ஆக்சுவலாக அது ஒரு துண்டா போயிட்டு இருக்குது. இது இப்போ ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் ஜோஷ் பண்ணணும், ஜோவிலாக இருக்கணும் அப்படின்னு மணிரத்னம் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது ஒர்க் ஆகுது. சுந்தர்சி எல்லாருமே சுந்தர்சி ஆகிட முடியாது இல்லையா. அவர் அந்த மீட்டர் கரெக்டாக அவர் பிடிச்சி ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி கரெக்டாக வச்சிருவார். இந்த மாதிரிலாம் இவருக்கு அது தெரியல. அவர் 2 இடத்துல தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். பாவம், அவருக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி அது. ஆனால் ரஹ்மான் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரஹ்மான் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. கமல் வந்து பெட்டில் படுத்துட்டு இருப்பாரு, ஆப்போசிட்டில் அஸ்வின் சந்தன் இருப்பாங்க. கமல் ரஹ்மான் பயங்கரமாக ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அவருக்கு தான் அவர் பெருசாக வேல்யூ இல்லைங்க படத்தில். வராரு அந்த 2 இடத்துல சும்மா ஒரு இப்போ எப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நின்றுருப்பானுங்க சைடில் 4-5 பேர், அந்த மாதிரி ஒரு 10ஓட 11 தான் இருக்காரு. தனியாக ஷைன் ஆகவே இல்லை. ரொம்ப இல்லைண்ணா, அதான் கம்பாரிசனே கிடையாது. அது கல்ட்டு கிளாஸுக்கு இது லோ லெவலில் ஒரு 30 மாதிரி தான் இருக்கு.